ஏசப்பா உங்களுக்கு பட்சமாக வரார். என் அன்பு சகோதரியே, கடன் தொல்லையினால் கண்ணீரோடு கூட நீ அழுது கொண்டு இருக்கிற மகளே, நீ அழாத, தைரியமாக இரு, நான் இருக்கிறேன்னு சொல்லி ஏசப்பா உங்களை சந்தித்து ஆறுதல் சொல்ல வந்திருக்கிறாருமா. உன்னால் முடியும் சகோதரி, என் அன்பு சகோதரி, உன்னால் நிச்சயமாக முடியும். உன்னால் முடியாதுன்னு மாத்திரம் நீ சொல்லாத. கர்த்தர் உங்ககிட்ட ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறேன். ஏசப்பா உன் மேலே ஒரு இரக்கம் வச்சிருக்கிறாருமா. தேவன் உன் மேலே ரொம்ப தய பாராட்டுறார். அப்படியே மன உருக்கத்தோடு கூட கர்த்தர் உன்னை சந்திக்க வந்திருக்கிறாருமா. ஐயோ, என் பிள்ளை அழுது கொண்டு இருக்கிறாளே, என் மகன் அழுது கொண்டு இருக்கிறானே, என் பிள்ளைகள்லாம் அழுது கொண்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லி ஆண்டவர் மன உருக்கத்தோடு கூட இன்னைக்கு உங்கள் மேலே ஆண்டவர் ஒரு கரிசனையோடு கூட ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். நீங்கள் யாரும் கலங்காதீங்க, ஆண்டவரை கேள்வி கேட்காதீங்க. நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் வேதனை மாறும், உங்கள் கஷ்டம் மாறும், உங்கள் உபத்திரம் மாறும், உங்கள் வியாதிகள் பலவீனங்கள் மாறும். உங்களுக்கு ஏசப்பா நல்ல வருமானத்தை தருவார். நல்ல செழிப்போடு, சந்தோஷத்தோடு, கீர்த்தியோடு, புகழ்ச்சியோடு நீங்கள் 1000 வருஷம் கர்த்தர் செய்கிற நன்மைகளை அனுபவிப்பீங்க. கவலைப்படாதீங்க. ஐயோ, கடன் ஆயிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு, போராட்டம் ஆயிடுச்சு, உபத்திரமாக இருக்குது, ஐயோ தாங்க முடியல, நான் என்ன செய்வேன், ஐயோ பசியில் நான் வருந்துறேன், வறுமைகள் கஷ்டங்கள் என்னை வாட்டி வதைக்குது, என் குடும்பத்தில் அப்பம் இல்லை, தண்ணீர் இல்லை, எண்ணெய் இல்லை, மாவு இல்லை, வீட்டில் காய்கறி இல்லை, ஒன்றுமே இல்லை, சாப்பிட கூட நாங்கள் வழி இல்லாமல் கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறோம், வாங்குகிற சம்பளத்தெல்லாம் இன்ட்ரெஸ்ட் தான் கட்டுறோம், ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி அப்படியே நெஞ்சை குத்தி கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரி, பரிசுத்த ஆவியானவர் உன் பட்சமாக வர, உன் கண்ணீரை துடைக்கிற தேவன், உன் கஷ்டங்களை மாற்றுகிற தேவன், ஐஸ்வர்ய சம்பன்னர், மகிமையின் கர்த்தர், மாறாத தேவன், அந்த மாசற்ற தேவன் இன்னைக்கு உன்னை சந்திக்க வந்திருக்கிறார்ப்பா. என் அன்பு சகோதரியே, உன்னை அப்படியே ஆண்டவர் மாரோடு அணைச்சி பாருமா. ஐயோ, எல்லாரும் என்னை வெறுத்துட்டாங்களே, ஐயோ எல்லாரும் என்னை கடங்காரன்னு சொல்கிறாங்களே, இவங்க கடங்காரங்க, இவங்க கடங்காரிங்க, இவங்க வாங்கின கடத்தை கொடுக்க வழி இல்லாதவங்க சொல்லி நிந்திக்கிறான்னு சொல்லி கவலைப்பட. உங்களுக்கு ஒருவேளை கடன் கொடுத்துவேன் உங்கள் வீட்டு வாசலை